இப்போ சிக்கனை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நம்ம சிக்கனில் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி சிக்கன்லேருந்து வந்திருக்கு பாருங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாதி வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோவை ஊற்றலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். எம்மி சிக்கன் ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? சிக்கன் வித் சப்பாத்தி. இதை சாப்பிட்டு பார்க்கலாமா?